தாவேகா ஆதரவு மற்றும் அமைச்சரவையில் இடம்பெற்றது தொடர்பாக விசிக எடுத்த முடிவுக்கு தொடர்ந்து விமர்சனங்கள் எழுந்து வரும் நிலையில் அண்ணன் ஸ்டாலின் மனசாட்சிக்கு தெரியும் என திருமாவளவன் பேசியுள்ளது கவனம் பெற்றுள்ளது. திமுக தலைமையிலான கூட்டணியில் தொடர்ந்து நீடித்த விசிக தாவேகா அரசு அமைந்தபோது அதில் ஆதரவளித்து அமைச்சரவையிலும் இடம்பெற்றது. இந்த முடிவை கண்டிக்கும் விதமாக ஆராசா விசிகாவை கடுமையாக விமர்சித்து ட்வீட் செய்திருந்தார். பின் அதனை நீக்கியதும் குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் ஆராசாவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் திமுக தொண்டர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. இதுகுறித்து விசிக தலைவர் திருமாவளவன் தனது முகநூல் நேரலையில் பேசினார். அப்போது ஆராசா விமர்சனத்தை பொருட்படுத்த வேண்டாம் என்றும் எதிர்வினை ஆற்ற வேண்டாம் என்றும் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தோழர்கள் என்னிடத்தில் இதை பற்றி எல்லாம் கேட்டார்கள். நான் அதை பொருட்படுத்த வேண்டாம், கடந்து செல்லுங்கள், அதற்கு யாரும் எதிர்வினை ஆற்ற வேண்டாம் என்று பேசியவர்களிடத்தில், தொடர்பு கொண்ட தோழர்களிடத்தில் சுட்டிக்காட்டினேன், அறிவுறுத்தினேன். மேலும் அவர் தெரிவிக்கையில் ஆராசா காங்கிரஸை விமர்சிக்கவில்லை என்று குறிப்பிட்டதோடு இடதுசாரிகள் ஆதரவு நல்கியதும் ஒரு அடிமாற்றம்தான் என குறிப்பிட்டிருக்கிறார். கட்சி தோழர்கள் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தியதன் பேரிலும் தாவேகாவின் அழைப்பின் பேரில் அமைச்சரவையில் இடம்பெற்றோம் என்று அவர் தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் வீடியோவில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தது குறித்து பேசுகையில் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கும் போது அண்ணன் ஸ்டாலினை சந்தித்து இடதுசாரிகளின் முடிவின் அடிப்படையில் ஆதரவு வழங்குவதாக தெரிவித்தேன். அவர் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் ஆதரவு நல்கலாம் என இசைவு தெரிவித்தார் என்று தெரிவித்துள்ளார். அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால் ஒன்றுமில்லை, நீங்கள் ஆதரவு நல்கலாம் என்று இசைவு தந்தார். இருப்பினும் அமைச்சரவையில் இடம்பெறும் முடிவை ஸ்டாலினிடம் சொல்ல முடியவில்லை. ஆனால் திமுக முன்னாள் முன்னணி அமைச்சர்கள் சிலரிடம் சொல்லிவிட்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டேன் என்று அவர் மேலும் பேசியிருந்தார். திமுக கூட்டணியில் 10 ஆண்டுகள் விசிக பயணித்ததை நினைவு கூர்ந்து பேசிய திருமாவளவன் அந்த கூட்டணியை பாதுகாக்க எங்களால் ஆன பங்களிப்பை எவ்வளவு அளித்துள்ளோம் என்பதை அண்ணன் ஸ்டாலின் நன்கு அறிவார், உதயநிதியும் நன்கு அறிவார் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் அதையும் தாண்டி நாம் எடுத்த முடிவை ஆராசா உள்ளிட்ட சிலர் விமர்சிக்கிறார்கள் என்பது சற்று வலியாக உள்ளது என்றாலும் அவர்கள் ஆதங்கப்படுவதில் ஒரு நியாயம் இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். திமுகவை கடுமையாக விமர்சிக்கும் தாவேகாவோடு களத்தில் நிற்பதை அவ்வளவு எளிதாக எப்படி அவர்களால் கடந்து செல்ல முடியும்? கடும் சொற்களால் விமர்சிக்க கூடாது, அந்த பதிவை எடுக்க வேண்டும் என அண்ணன் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் என்றும் அவர் கூறினார். மேலும் ராசாவுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது தேவையற்றது, விசிகாவினர் ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபட வேண்டும், நம்மை பிடித்தவர்கள் விமர்சித்துக் கொண்டே இருப்பார்கள், திமுக அணியிலேயே தொடர்ந்தாலும் திமுக கொத்தடிமை என்பார்கள், வேறு நிலைப்பாட்டை எடுத்தாலும் விமர்சனம் செய்வார்கள், காங்கிரஸை விட விசிக செய்த துரோகம் பெரியது என விமர்சிக்கிறார்கள், ஆதவர்ஜுனாவோடு சேர்ந்து சதி செய்தோம் என சொல்கிறார்கள். ஆனால் அண்ணன் ஸ்டாலினின் மனசாட்சிக்கு தெரியும் விசிகாவும் திருமாவளவனும் எவ்வளவு நேர்மையான உறவை கொண்டிருந்தோம் என்பது, திமுக கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு உறுதுணையாக இருந்தோம் என்பது அண்ணன் ஸ்டாலினுக்கு தெரியும். எனவே இந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக்க வேண்டாம், தேர்தலுக்கு பின் இந்த கூட்டணியை கட்டிக்காக்கும் பொறுப்பு திமுகவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உண்டு என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பான இவர் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களிலும் பேசும் பொருளாகி வருகிறது. எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், இந்த பிரச்சனையை ஊதி பெருக்க வேண்டாம், விட்டுவிடுங்கள், கடந்து செல்லுங்கள்.